Student, good morning. So exercise 10.5 question number 4 last class 6th substitution பார்த்தோம். இப்போ 7th substitution பார்க்க போகிறோம். dy by dx minus x into square root of 25 minus x square. ஓகே, இந்த டேர்மில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் டேர்மை ஈக்குவல் டு கான்செப்ட் கொண்டு போகிறேன். என்ன ஆகும்? dy by dx is equal to x into square root of 25 minus x square. Okay, இந்த மைனஸ் டைம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஓகே, அடுத்தது நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது எக்ஸ் டேம்லாம் தனியாக பிரிக்க போகிறேன், ஒய் டேம்லாம் தனியாக பிரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே எக்ஸாக இருக்கா? இந்த டிஎக்ஸ் இங்கே போனால் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? அப்போ என்ன கிடைக்கும்? dy is equal to x into square root of 25 minus x square into dx. Okay, so அப்போ integrating with respect to x, both side integrate பண்ணலாமா? integral dy is equal to integral x into square root of 25 minus x square into dx dx. ஓகே, இதை வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் தான் சால்வ் பண்ண முடியும். சம் பார்ட்டை தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி சொல்யூஷன் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன சார் பண்ணுறேன்னா, ஒரு பார்ட்டை எடுத்தால் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எதை கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சார் எடுத்துக்கிறேன்னா, லெட் t is equal to 25 minus x square, 25 minus x square. அப்போ differentiating with respect to x, dt by dx, கான்ஸ்டன்ட்டை differentiate பண்ணா 0, again என்ன இருக்கும்? minus 2x. ஓகே, ஸோ அப்போ dt divided by minus 2 is equal to x into dx. ஓகே, ஸோ அப்போ இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இன்டகரல் டிஒய், இதை வந்து இந்த இன்டகரல் டிஒய் இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் இன்டகரல் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல், இதோட வேல்யூ நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? ரூட் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா, சரி ரூட் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் டி இருக்கு. அப்போ என்ன எழுதலாம்? ரூட் டீன்னு எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? ரூட் டி. ஓகே, அப்போ அந்த டிஎக்ஸுக்கு பதில் என்ன சார் எழுதலாம்னா, டிடி டிவைடட் பை மைனஸ் 2. ஓகே, ஸோ அப்போ இன்டகரல் டிஒய் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து எப்படி சார் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா, ஃப்ரண்டில் -1/2 இன்டகரல் ரூட் டி இன்ட்டு டிடி. ரூட் டியை நான் எப்படி சார் எழுதுறேன்னா, டி பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ இன்டகரல் டிஒய் இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்டகரல் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. t power 1/2 into dt, x power n formula, n into x power n minus 1. ஓகே, அது பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? இன்டகரல் dyனா y, ஃப்ரண்டில் இருக்கிற -1/2 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன சார் வரும் அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. t power 1/2 plus 1 divided by 1/2 plus 1 plus cன்னு வருமா? Okay, so finally we get y is equal to -1/2. t power 1/2 plus 1 என்ன எழுதலாம்? t power 2 plus 1 3/2 divided by 3/2 plus c. இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போலாமா? அப்போ என்ன வரும்? y is equal to -1/2 into 2/3 t power 3/2 plus c. t power 3/2 plus c. ஓகே, இப்போ இதை என்ன சார் பண்ணலாம்னா, மல்டிப்ளை இன் 3 போத் சைடு 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்? 3y is equal to minus t power 3/2 plus 3c. Okay,
ஸோ அப்போ 3y is equal to minus 25 minus x square whole power 3 by 2 plus c. Okay, is the required differential equation. Okay, student. Notes நல்லா தெளிவா எழுதிக்கோங்க. சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.